அதிகாரம் 13. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன கட்டளைகள் இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் முதற்பேறு அனைத்தையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட்ட இந்த நாளை நினைவு கூற வேண்டும். இதை நினைவு கூறும் வண்ணமாக அவர்கள் புளிப்பில்லா அப்ப பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய புத்திரருக்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் கருத்தை விளக்கிச் சொல்ல வேண்டும். மிருக ஜீவன்களின் தலையற்று அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை தமக்கு சித்தமான வழியாக வழி நடத்துகிறார். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போகிறார். இஸ்ரவேல் புத்திரர் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் செல்லுகிறார்.